வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நம்ம சேனலில், எனக்கு வந்து பேஸ் ட்ரிபிள் போர்டில் வாய்ஸு வரக்கூடாது, ரொம்ப குறைக்கணும், பேஸ் ட்ரிபிள் மட்டும் எனக்கு வெயிட்டாக வரணும் அப்படின்னு கேட்டிருந்தார். இது நம்ம அனுபவமான டெக்னீஷியன்களுக்கு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். புதிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவும். என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு ஏடிசி பேஸ் ட்ரிபிள் போர்டு தான் வச்சுருக்கேன். இது வந்து சன்கிற கம்பெனியில் கிடைக்குது. இது சன் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த போர்டு ஏடிசி போர்டு வாங்கினாலும் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் எல்லாத்துக்கும் பொருந்தும். இதில் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு பிஎஃப் மட்டும் நான் வந்து 473 பாலிஸ்டர் போட்டிருக்கேன். மொதல் வந்து டிஸ்க் இருந்துச்சு, அது மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே மாற்றலை. இதில் ஒரு வேலை பண்ண போகிறோம். என்னென்னா, இதே மாதிரி சேம் இன்னொரு போர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பேஸு ட்ரிப்பிளை பூஸ்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பேஸ் ட்ரிபிளுக்கு அடியில், இந்த பேஸ் ட்ரிபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் ப்ரீசெட் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த பக்கம் ப்ரீசெட் போட்டிருப்பேன். ப்ரீசெட் வந்து ஸ்டாண்ட் டைப்பு. இப்போ இதான் ப்ரீசெட்டு. இந்த ஸ்டாண்ட் டைப்பை நீங்கள் அப்படியே நீங்கள் போடாமல் லேசாக காலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த லெவலில் நீங்கள் குறைச்சிக்கிட்டு இந்த இடத்துல கரெக்டாக அந்த பாருங்கள் 3 பின்னு கரெக்டாக பற்ற வச்சுக்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க. இந்த ப்ரீசெட் வந்து 100K ப்ரீசெட்டு. இது மாதிரி 4 பற்ற வச்சுக்கோங்க. அதாவது 2 ட்ரிபிள் 2 பேஸுக்கு பற்ற வச்சுக்கிட்டு இன்னொரு போர்டை எடுத்துக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே மாதிரி இந்த பிஎஃப் மட்டும் பாலிஸ்டில் போட்டிருக்கேன் 473, வேறு எந்த சேஞ்சும் பண்ணல. இந்த ஸ்பைசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்பைசர் மட்டும் இந்த உயரத்தில் இந்த உயரத்துக்கு பார்த்துங்க. இந்த உயரத்தில் இந்த கரெக்டாக அந்த ஹோல்ஸு தெரிகிற மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹோல்ஸு கரெக்டாக அதுக்கு நேரில் வர மாதிரி நீங்கள் லேசாக பசையை வச்சு ஒட்டிடுங்க. இது 2 ஹோல்ஸு தான் இருக்குது. 2 ஹோல்ஸுக்கு நான் 2 ஸ்பைசர் வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பைசரை சும்மா நிப்பாட்டி லேசாக ஒட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஸ் ட்ரிபிள் இருக்குல்ல, இப்போ இந்த ப்ரீசெட் போட்ட பேஸ் ட்ரிபிள், இதை இன்புட்டு இங்கே கொடுக்குறோம், அவுட்புட்டு இங்கே எடுக்கணும். இங்கே வந்து நீங்கள் வோல்ட் வந்து 12 வோல்ட் கொடுக்கணும். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு 12 வோல்ட் கொடுத்தா போதும். கிரவுண்டுன்னு தனியாக இங்கே கொடுக்க தேவையில்ல. நம்ம அங்கேருந்து சீல்டு ஒயரை யூஸ் பண்ண போகிறனால சீல்டு ஒயரில் இருக்க கிரவுண்டே இதுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் 12 வோல்ட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ இந்த இன்புட்டில் ஒரு சீல்டு ஒயரை நான் பற்ற வைக்கிறேன். இன்புட்டில் சீல்டு ஒயரை பற்ற வச்சுக்கலாம். இப்போ கிரவுண்டை பற்ற வைக்கிறேன். இப்போ இன்புட்டில் ஒரு சீல்டு ஒயரை பற்ற வச்சாச்சு. இப்போ அவுட்புட்டில் இது மாதிரி 3 ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த 3 ஒயரை நீங்கள் இப்படி இந்த பொசிஷனில் வச்சு உள்ளே கூடி பற்ற வைக்கணும். இப்போ நான் பற்ற வைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி அவுட்புட்டில் 3 ஒயர் பற்ற வைக்கிறேன். இந்த நடு ஒயர் வந்து கிரவுண்டு. இப்போ 3 ஒயரை பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த 3 ஒயர் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த போர்டை வந்து இந்த ஸ்பைசர் போட்டுக்க பார்த்தீங்களா, உங்களுக்கு சொல்லணும், இந்த ஸ்க்ரூ மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. எதுக்கு நம்ம லென்த்தாக போடணும்னா, இப்போ நம்ம இந்த 2 பேஸ் ட்ரிபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த போர்டை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். கீழே வந்து பாடிக்கு ஒரு ஸ்பைசர் போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இதை இப்படி வச்சு அப்படியே உள்ளே எழுதிக்கோங்க. இது எதுக்குன்னா, இங்கே கூட இந்த கேம்னட்டு பாடியில் நம்ம ஸ்க்ரூ பண்ணோம்ல, அந்த ஸ்க்ரூக்கு மேலே ஒரு ஸ்பைசர், அதுக்கு மேலே ஒரு ஸ்பைசர் ஒரு போர்டுக்கு, அதுக்கு மேலே இன்னொரு போர்டு போட்டு நம்ம நட்டை போட்டு டைட் வச்சுக்க வேண்டியதான். இப்போ உங்களுக்கு ஒரு நட்டை ஒன்று டைட் வைக்கிறேன், ஒரு சைடு வச்சிட்டேன். அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஒரு ஸ்பைசர். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்காக போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து இதை பாடிக்கு அடியிலேருந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த பொசிஷனில் மேலே வந்து இந்த
ஸ்க்ரூ வந்து நிற்கும். போல்ட்டு வச்சு நம்ம நட் ட்ரைவர் வச்சு கூட டைட் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சும்மா ஒரு டைட் மட்டும் வச்சு காட்டுறேன். நீங்கள் கரெக்டாக நீங்கள் கேபினெட்டில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த போர்ட்லேருந்து அவுட்புட்லேருந்து 3 வயர் எடுத்தோம்ல, அதை இந்த பக்கம் வளைச்சி அப்படியே இந்த கீழே இருக்க போர்டில் இன்புட்டில் அந்த 3 வயரை பற்ற வைக்கணும். அதாவது 2 இன்புட்டு 1 கிரவுண்டு அந்த மாதிரி நம்ம பற்ற வச்சுக்கணும். ஒரு இன்புட்டை பற்ற வைக்கிறேன். அடுத்து ஒரு கிரவுண்டை பற்ற வைக்கிறேன். அடுத்து ஒரு இன்புட்டை பற்ற வச்சாச்சு. இந்த போர்டில் இங்கே இன்புட் கொடுத்தீங்கன்னா இதோட அவுட்புட் வருது பார்த்தீங்களா, அந்த அவுட்புட்லேருந்து 3 வயர் எடுத்து நேராக கீழே இருக்க பெஸ்ட்டில் இன்புட்டில் கொடுத்துட்றீங்க. இப்போ இந்த அவுட்புட்டு பார்த்தீங்களா, இந்த அவுட்புட்டில் ஒரு சீல்டு வயரை பற்ற வச்சுக்கிறீங்க. நான் காட்டுற மாதிரிங்க அதே மாதிரி பற்ற வச்சுங்க. முதல் கிரவுண்டை பற்ற வச்சிட்டேன். இப்போ ஒரு அவுட்புட்டை பற்ற வச்சுருக்கேன். இப்போ ஒரு அவுட்புட்டை பற்ற வைக்க போகிறேன். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் கொடுக்கணும். பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலுக்கு இந்த பாருங்கள், நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ரெண்டுமே 100K கண்ட்ரோலு, ஸ்டீரியோ கண்ட்ரோல் 2 எடுத்துக்கங்க. இப்போ நான் கண்ட்ரோல் பற்ற வைக்கிறேன். இப்போ பேஸ் கண்ட்ரோலை பற்ற வைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் இருக்க பேஸ் கண்ட்ரோலை பற்ற வைப்போம். ரெண்டு சைடுக்கும் பேஸ் கண்ட்ரோலை பற்ற வச்சிட்டேன். அடுத்து ட்ரிபிள் கண்ட்ரோலை பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பேஸ் கண்ட்ரோலு ட்ரிபிள் கண்ட்ரோலை பற்ற வச்சாச்சு. அடுத்து இந்த போர்டுக்கு வோல்ட் லைன் பற்ற வைக்கணும். இப்போ இந்த வோல்ட்டுன்னு எழுதி பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு வயரை பற்ற வச்சுங்க. பற்ற வச்சுட்டு அதை அப்படியே வந்து கீழே இருக்க போர்டில் இந்த வோல்ட் இன்புட் கொடுப்போம்ல, அந்த கீழ் போடுக்க அந்த இடத்துல அந்த வயரை அப்படியே ஜம்பர் பண்ணி பற்ற வச்சுட்ருங்க. அப்படியே ஜம்பர் பண்ணி பற்ற வச்சுட்டு அடுத்து இந்த வோல்ட் லைனுக்கு ஒரு சிகப்பு வயரை கொடுத்துக்கிறேன். சிகப்பு வயரை பற்ற வச்சாச்சு. இந்த போர்டில் ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்குறீங்க. இந்த வயர் வந்து அவுட்புட் எடுக்கிறீங்க. இந்த பேஸு ட்ரிபிள் கண்ட்ரோலில் நீங்கள் கேபினெட்டில் ஃபிட் பண்ணிக்கிங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இந்த பேஸ் ட்ரிபிளை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த கண்ட்ரோல் பேஸ் ட்ரிபிளை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ப்ரீசெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு சென்டராக வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக வச்சு பாருங்கள். ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணிவிட்டு இந்த பேஸு ட்ரிபிள் ப்ரீசெட் பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு கெயின் இந்த பேஸ் ட்ரிபிள் ஏற்றும் போது உதறாமல் இருக்கோ அது வரையும் ஏற்றுங்க. உதற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிக்கிங்க, அதோட நிப்பாட்டிக்கிங்க, அதுக்கு மேலே ஏற்ற வேணாம். அதே மாதிரி தான் இந்த ப்ரீசெட்டும் அதே மாதிரி ஏற்றிக்கிங்க. பேஸ் ட்ரிபிளை புஷ் பண்ணி ஏற்றிக்கிங்க. ஏற்றிட்டு தேவையான அளவுக்கு ஏற்றிட்டு அப்படியே ஃபிக்ஸடாக இது விட்டுருங்க. இந்த பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வால்யூம் கூட்டி குறைச்சிக்கலாம். இந்த ப்ரீசெட்டை வந்து அடுத்து தொட வேணாம், ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாய்ஸு சுத்தமாக குறைஞ்சிரும். பேஸு ட்ரிபிள் மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும், கேட்க அதிகமாகவே இருக்கும். பேஸு ட்ரிபிள்லாம் ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப பேஸு நல்லா வெயிட்டாக இருக்கும். இது வந்து மெயினாக வந்து 2.1 ஆம்பிளிஃபையரு, ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரு,
அது மாதிரி செட்டுக்கு நல்லா மேட்சிங் ஆகும். இது வந்து தாத்தா காலத்து டெக்னிக் தான் இது. இப்போ உள்ள நண்பர்களுக்கு நிறையா தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த முறையில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து 2.1 ஆம்பிளிஃபையர் அல்லது ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் இது ரெண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. 5.1 ஆம்பிளிஃபையருக்கு இந்த பேஸ் ட்ரிபிள் டபுள் பேஸ் ட்ரிபிள் தேவையில்லை. ஏன்னா 5.1 ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரிஜினாலிட்டியாக என்ன ஆடியோ கண்டோ அது அப்படியே வரணும். அதனால் ஒரு பேஸ் ட்ரிபிள் போட்டால் போதும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோக்கு செட்டு, இந்த பஸ்ஸுக்கு மாட்டுறது, வேனுக்கு மாட்டுறது, இந்த மாதிரி செட்டுக்கெலாம் இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டபுள் பேஸு ட்ரிபிள் போர்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிளும் நல்லா பூஸ்டிங்காக இருக்கும், நல்லா எஃபெக்ட் நல்லாயிருக்கும், வாய்ஸு கம்மியாயிரும். நீங்கள் ஒரு பேஸ் ட்ரிபிள் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் 2 பேஸ் ட்ரிபிள் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கேட்கவே நல்லாயிருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும், இந்த பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல்லையும் நீங்கள் வால்யூம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இந்த ப்ரீசெட்லேயும் ஃபுல்லாக ஏற்றவும் கூடாது. ஃபுல்லாக ஏற்றினோம்னா ஒரு மாதிரி உதற மாதிரி இருக்கும். இதை வந்து எப்பயுமே ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பிறகு தான் இதை அலைன்மெண்ட்டே பண்ணணும். அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு இடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கு பின்னாடி நீங்கள் எப்போ இத்தனை இடம் நீங்கள் ஏற்றி இறக்குனாலும் நீங்கள் மேனுவலாக அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உதறாது, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் யாராவது இது மாதிரி போட்டிருக்காங்களான்னு. இது யாரும் போட்ட மாதிரி தெரியல. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.